ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 27ஆம் தேதி வந்து எடிட்டோரியல்ல இருந்து ஒரு இந்த எடிட்டோரியல் வந்து ஒரு எடிட்டோரியல் எடுத்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வெக்காபுலரியோட சினானிம் ஆண்டனிம் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னவா அந்த எடிட்டோரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் தமிழ் மீனிங், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது இல்லாமல் இந்த வீடியோட கடைசியில் வெக்காப்ஸை வந்து வெக்காபுலரி அந்த கொடுத்துருப்பாங்களா, அதை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுவோம். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ப்ளஸ் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லைனா இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற வீடியோஸ் டெய்லி வந்துடும். சரி, வீடியோஸ் இந்த எடிட்டோரியல் வீடியோ எத்தனை மணிக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி வீக் மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 6 AM கொடுத்துருவோம். அதை தொடர்ந்து 7 AM காலையிலேயே இந்த பிடிஎஃபையும் அப்லோட் பண்ணிடுவோம். நான் எங்கே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். சரியா, இன்னும் சைட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் இல்லை. இப்போதைக்கு டெலகிராம் சேனல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. ஓகே, மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எடிட்டோரியல் அப்படின்றது உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு அந்த செஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எஸ்எஸ்சி ஆகட்டும், இல்லைனா வந்து பேங்கிங் ஆகட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த இங்கிலீஷ் செக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம், ஸோ டெய்லியும் கரெக்டாக வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிவிங்க. இந்த பிடிஎஃபையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோ நினச்சி கொஞ்சம் எடுத்துட்டேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லா வீடியோமே ஒரு 15லேருந்து 17 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டெய்லி ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வெக்காப்ஸில் ஒரு பெரிய மாறுதல் எடுத்துகிட்டு வரும். அதாவது நீங்கள் இந்த இந்த வெக்காபுலரி படிக்கிறீங்க அப்படின்னா பெரிய சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். புஷ் டு த்ரோ ஆன் மெகா ப்ராஜெக்ட்ஸ் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்றது தொடர்ச்சியாக பார்ப்போம். புஷ் த்ரோ அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ஃப்ரேசல் வெர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னா, டு காஸ் அ பிளேன் ஆர் சஜஷன் டு பி அஃபிஷியலி அக்செப்டட் ஆர் புட் இன் டு யூஸ் அப்படின்றாங்க. ஒரு விஷயத்தை வந்து அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா. சஜஷன் டு பி அஃபிஷியலி அக்செப்டட் அப்படின்றது இந்த எடிட்டோரியல் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேசல் வேர்பாக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். பொலிட்டிக்கல் எக்ஸ்பிடென்சி மஸ்ட் நாட் பி அலோடு டு டிரைவ் மெகா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பொலிட்டிக்கல் யாருமே வந்து பொலிட்டிக்கல் சைட்லேருந்து இன்வால்வ் ஆகக்கூடாது எந்தவித மெகா ப்ராஜெக்ட்டுக்கும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்சி அப்படின்றது அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சினானிம் சொல்கிறாங்க அப்படிங்கிறேன். அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னா ஆன்டின் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், சுறுசுறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அட்வான்டேஜ் அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு மீனிங்காக இருக்குது. இந்த இடத்துல அதை நவுனாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சி, பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் வந்து ஒரு மெகா ப்ராஜெக்டை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. மஸ்ட் நாட் பி அலோவ் டு டிரைவ். ஓகேவா, மெகா ப்ராஜெக்டை ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா அது ஒர்க் ஆகிறதுக்கு இவங்க வந்து எதுவுமே அது தலையிடுதல் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. சிம்பிள். ஓகேவா, சரி, சிம்பிளாக முடிச்சுக்கலாம். சரி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபிளாக்ட் ஆஃப். சரியா, ஸோ ஃபிளாக்ட் ஆஃப் அப்படின்னா என்ன, தொடங்கி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இதுக்கு இந்த ஒரு ஃப்ரேஸில் ஒரு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் வேர்டு. ஸோ ஃபிளாக்ட் ஆஃப் அப்படின்றது அஃபிஷியலி ஸ்டார்ட் பிகினிங் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆர் அண்டர்டேக்கிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாரு யாரு, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். சரி, ஒர்க் ஆன் கென் பெட்வா ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் சிக்னல் தட் த நேஷனல் கவர்மெண்ட் இஸ் அன்பாதர்ட் பை wide ranging opposition to it. இந்த கென் பெட்வா ரிவர் இன்டர்லிங்கிங், ஸோ ஆறுகளை ஒன்றிணைக்கும் திட்டம். இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் அப்போசிஷன் இருந்தாலும் அன்பாதர்ட், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நேஷனல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து நடத்த தான் போகிறோம், செயல்படுத்த தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல அன்பாதர்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்துருமா. ஸோ அன்பாதர்ட் அப்படின்றது அன்ட்ரபிள்டு, தொந்தரவு செய்யவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அட் budgeted cost of 44,605 crore, the project will draw supposedly excess water away from the Ken River basin towards the Betwa River basin and thereon to the farmland and human settlements அப்படின்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 44,605 கோடி கொடுத்துருக்காங்க. இதோட
இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, எக்ஸஸ் வாட்டர் இருக்குல்ல, கென் ரிவர்ல போற எக்ஸஸ் வாட்டரை எடுத்துட்டு போயிட்டு பெட்வா ரிவர் பேசின்ல குடுக்கணும். ஸோ இதனால ஃபார்ம் லேண்டுக்கும், ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கும் அந்த அந்த நீர் வந்து வீணாகிற தண்ணி வந்து அந்த அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. சரி, இதுல என்ன நிறை குறைகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். சரி, when the யூனியன் கேபினட் அப்ரூவ் தி ப்ராஜெக்ட் இன் 2021. ஸோ 2021 இந்த ப்ராஜெக்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. த நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் was still deliberating a challenge to its கிரீன் கிளியரன்ஸ் அப்படின்னாங்க. இந்த டெலிபரேட்டிங்னா என்ன? ஸோ டெலிபரேட்டிங்னா என்ன சொல்ல வராங்க? கொஷின் பண்றாங்க. யார் கொஷின் பண்றாங்க? நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் வந்து கொஷின் பண்றாங்க டு சேலஞ்ச் இட்ஸ் கிரீன் கிளியரன்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு, அதை பத்தி ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டெலிபரேட்டிங் சேலஞ்ச், அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும், ஓகேவா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்னால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரி, திஸ் வாஸ் typical of the state's tendency to burden businesses found in the violation of the environmental laws after they had made considerable investment அப்படின்றாங்க. இந்த இடத்துல டெண்டன்சினா என்ன, பவர்டன்னா என்ன? ஸோ டெண்டன்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக்லிவுட், நடத்தை பாங்கு அப்படின்னு தமிழில் சொல்றாங்க. ஸோ லைக்லிவுட் எங்களுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக்லிவுட் அந்த மாதிரி இருக்கணும். எசிஸ்டன்ஸ் அப்படின்றது தயக்கமாக இருக்கிறது. ஸோ தயக்கம் எங்களுக்கு அந்த இடத்துல கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரியுது. ஆன்டனியம்லேருந்து நம்மளுக்கு அது புரியுது. டெண்டன்சி அப்படின்னா தயக்கம் இல்லை. அதுமாதிரி பாடன் அப்படின்றது ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதை மன்னிக்க போறாங்க? ஏன் பாடன் பிசினஸ் ஃபவுண்ட் இன் த வயலேஷன் ஆஃப் தி என்விரான்மெண்டல் லாஸ் ஆஃப்டர் தே ஹேட் மேட் கன்சிடரபிள் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? அதெல்லாம் உங்களால இது பண்ண முடியாது. டெண்டன்சி நம்ம பார்த்தோம்ல, எசிடேஷன் இல்லை, அதை பற்றிலாம் எசிடேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபவுண்ட் வயலேஷன் ஆஃப் தி என்விரான்மெண்டல் லாஸ் ஆஃப்டர் தே ஹேட் மேட் கன்சிடரபிள் இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதனால எங்களுக்கு அதில் எசிடேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லலாம். வேற எந்த இஷ்யூ வந்தாலும் எங்களுக்கு அதில் எசிடேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். த கவர்மெண்ட் இட் செல்ஃப் ஹஸ் இக்னோர்ட் கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட்ஸ் இன்க்ளூடிங் மெம்பர்ஸ் ஆஃப் தி எம்பவர்ட் கமிட்டி அப்பாயிண்டட் பை தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் பைபாஸ்ட் டியூ ப்ராசஸ். ஸோ கவர்மெண்ட், நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுமே எங்க இருந்து நல்லா கவனிங்களேன். இந்த பாருங்க, இந்த கவர்மெண்ட் இட் செல்ஃப், கவர்மெண்ட்டுமே இந்த கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸை வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கிட்ட இருந்து வந்த கிரிட்டிக்கல் கமெண்ட்டை இக்னோர் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் மெம்பர்ஸ் ஆஃப் அந்த அந்த எக்ஸ்போர்ட் கமிட்டியில் யாராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்பவர்ட் கமிட்டி அப்பாயின்மெண்ட் பை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்டியிலேருந்து வந்த அந்த கமெண்ட்டையே அவங்க பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த லா ஸ்ட்ரிக்ட் terms for allowing hydroelectric power projects in a ecological sensitive area. நம்மளோட லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. எதுக்காக அப்படின்னா, ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்டை சென்சிட்டிவ் ஏரியாஸ் வைக்க கூடாது. த தௌதன் டேம் will be erected inside the Panna Tiger Reserve, but there is a little evidence of such scrutiny அப்படின்றாங்க. ஸோ தௌதன் டேம் அப்படின்றது பன்னா டைகர் ரிசர்வ்ல இருக்கு. அது வந்து எரெக்டட் அப்படின்றாங்க. என்ன எரெக்டட்னா என்ன? எங்க இருக்குது ஒரு எரெக்டட் அப்படின்றது கட்டி எழுப்புதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பன்னா டைகர் ரிசர்வ்ல வந்து இந்த டேம் வந்து எழுப்ப போறாங்க. பட் அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான எவிடன்ஸா இருக்கு. ஸோ ஸ்க்ரூட்டினி அப்படின்றது என்ன? ஸ்டடி, ஓகேவா? ஆய்வு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஆய்வுக்கு வந்து லிட்டில் எவிடன்ஸ் தான் நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒர்க் ஆன் டேம் வில் டிஸ்ட்ராய் லேக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் டீஸ்டபிளைஸ் ஃப்ரகைல் எக்கோசிஸ்டம். ஸோ டேமை வந்து கட்டுறதுனால அந்த இடத்துல லேக்ஸ் ஆஃப் ட்ரீ, நிறைய மரங்களை அழிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து எக்கோசிஸ்டம் டீஸ்டபிளைஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ refused to release the hydrological data of the basins, claiming they are sensitive by virtue of being subsets of the international Ganga basin. So கவர்மெண்ட்டுமே ஹைட்ரோலஜிக்கல் டேட்டா வெளியிட மறுக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வெர்ச்சியூ அப்படின்றது அறம், அறம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்ல. ஸோ அறம் அப்படின்றதுக்கு வெர்ச்சியூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, ரெண்டாவது பேராகிராஃப் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். தட் ரிவர் இன்டர்லிங்க் பில் வாட்டர் ஃபீல்ஸ் அண்ட் குவென்ச். ஸோ வாட் இஸ் மீன் குவென்ச் அப்படின்னா, குவென்ச் இதுக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சாலும் அந்த லைன் என்ன சொல்லலாம் தெரிஞ்சிடும். எக்ஸ்டிங்யூஷ் அப்படின்றாங்க. ஓகே, எக்ஸ்டிங்யூஷ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அணைக்கிறது, ஒரு விஷயம் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து அணைப்போம்ல, அது வந்து குவென்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்படி, என்ன குவென்ச் பண்ண, இதுக்காக இந்த வேர்டு இந்த யூஸ் பண்றாங்க. தட் ரிவர் இன்டர்லிங்க் வில் வாட்டர் ஃபீல்ஸ் அண்ட் குவென்ச் தெஸ்ட். ஸோ தெஸ்ட் அப்படின்றது தாகமா இருக்குல்ல, அது வந்து அணைக்கிறது வந்து இர்ரெஃப்யூட்டபிள் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் இர்ரெஃப்யூட்டபிள்? அன்டெனியபிள், மறுக்க முடியாது. ஓகேவா? அன்ரிலேபிள் ஆண்டனி சொல்றாங்க. அன்டெனியபிள், நம்மளால அதை வந்து மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தகர்க்க முடியாது அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. அதுவும் நல்லா எக்ஸாக்டா இருக்கு. ஸோ அந்த இடத்துல தவிர்க்க முடியாதது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, பட் ஃபார் ஹவு லாங், எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம வந்து இந்த விஷயத்தை தடுக்க முடியாது
அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. வேரியஸ் ஸ்டடீஸ் have asserted that Ken and Betwa basins suffer floods and droughts together. ஸோ நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கென் அண்ட் பெட்வா பேசின்ல வந்து ஃப்ளோட் வந்தா, கென் ரிவர்ல ஃப்ளோட் வந்தாலும் ஆஹ், இங்க பெட்வா ரிவர்லயும் ஃப்ளோட் வரும். அது மாதிரி வந்து வறட்சி ஏற்பட்டாலும் ரெண்டு ரிவர்லயும் சேமா தான் வறட்சி ஏற்பட்டிருக்கு. தட் த சப்கான்டினென்ட்ஸ் ரெயின்ஃபால் அண்ட் செடிமெண்டேஷன் பேட்டர்ன்ஸ் stand to be altered and that the Betwa basin can be replenished அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் மை replenished? இந்த இடத்துல இருக்கும் ரீஃபில். ஓகே, நிரப்பப்படுதல். replenished அப்படின்னா ரீஃபில். ஸோ பெட்வா பேசின் வந்து என்ன ரீஃபில் ஆகும்? மோர் அஃபோர்டபிளி பை மெயின்டைனிங் என்விரான்மெண்டல் ஃப்ளோஸ் அண்ட் bolstering தி நேச்சுரல் ஸ்டோரேஜ் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் மை bolstering? எங்க இருக்கு bolstering? ஓகே, இங்க இருக்கு strengthen. ஸோ பலப்படுத்துதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ bolstering மீன்ஸ் strengthen பண்ண. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளோட சப்கான்டினென்ட். ஸோ சப்கான்டினென்ட் அப்படின்றது நம்ம இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க. இந்தியாவோட ரெயின்ஃபால் அண்ட் செடிமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து stand to be altered and that Betwa basin can be replenished அப்படின்றாங்க. மோர் அஃபோர்டபுள் பை மெயின்டைனிங் என்விரான்மெண்டல் ஃப்ளோஸ் அண்ட் பிளாஸ்டிங் தி நேச்சுரல் ஸ்டோரேஜ். அந்த இடத்துல நேச்சுரல் பெட்வா ரிவர்ல நேச்சுரல் ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது மாதிரி வந்து என்விரான்மெண்டல் ஃப்ளோஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இதனாலேயே அந்த இடத்துல வந்து கரெக்டான அந்த அந்த நீர் போற போற இது வந்து கரெக்டா இருக்கும், எல்லாரும் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த லைன்ல the government's principal claim is that Kin and Betwa basin are respectively water surplus and water deficient நம்பர் நோன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. திஸ் இஸ் தி டிஸ்இன்ஜினியஸ். ஓகே, டிஸ்இன்ஜினியஸ். வாட் இஸ் மீன் பை டிஸ்இன்ஜினியஸ்? கீழே அடுத்த பேஜில் இருக்கும். டிஸ்ஆனஸ்ட், வஞ்சகமான அப்படின்றாங்க. டிஸ்இன்ஜினியஸ் மீன் வஞ்சகமான. த பெட்வா பேசின் இஸ் வாட்டர் டெஃபிஷியன்ட் ஸ்ட்ரிக்ட்லி பிகாஸ் இட் ஹோஸ்ட் செவரல் லேக் ஹெக்டர்ஸ். ஸோ இந்த பெட்வா நதிக்கரையை டிபெண்ட் பண்ணி நிறைய இரிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. லேக் ஹெக்டர்ஸ் ஆஃப் இரிகேட்டட் கிராப் லேண்ட் இருக்கு. ஷுட் த டிமாண்ட் இந்த கென் பேசின் இன்க்ரீஸ் அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, பெட்வா பேசின்ல வந்து நிறைய இரிகேஷன் கிராப் லேண்ட் இருக்கு. இது வந்து கென் பேசின்ல இன்க்ரீஸ் போத் ஏரியா வில் சஃபர். இப்போ இதே அளவு வந்து டிமாண்ட் கென் பேசின்லயும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு ஏரியாவுமே சஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ண போறாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த இன்டர்லிங்க் பண்ண போறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா இன்டர்லிங்க் பண்ணாமலே எப்படி வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னாங்க, அந்த பெட்வா பேசன்ல வந்து என்விரான்மெண்டல் ஃப்ளோஸை வந்து கரெக்டாக பண்ணணும், நேச்சுரல் ஸ்டோரேஜை வந்து அதிகப்படுத்தணும், அதாவது தூர்வாருதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே அந்த இடம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, பெட்வா பேசின்ல வந்து வாட்டர் டெஃபிஷியன்ட் ஸ்ட்ரிக்ட்லி, அதனால் எதுக்காக அந்த இடத்துல கென் பேசின்ல வந்து அந்த வறட்சி ஏற்படும் அப்படின்னா, அந்த பெட்வா பேசினை நம்பி நிறைய லேக் ஹெக்டர்ஸ்ல வந்து இந்த இரிகேஷன் லேண்ட்லாம் இருக்கு. அதே கென் பேசின்ல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டு ஏரியாவுக்கும் அது பயங்கரமா அஃபெக்ட் ஆகும், ரெண்டு ஏரியாலையும் தண்ணி கிடைக்காம போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நல்ல பாயிண்ட். எக்ஸ்பர்ட்ஸ் have institute suggested that the project is applied to pacify the electorate in Bandhalgand. ஸோ இது என்ன சொல்றாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இது வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போது அதுக்குரிய பிளாய் ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. as it's approval months ahead of the state polls in உத்தரப்பிரதேஷ் ஆல்சோ சஜஸ்டட். ஸோ அதே தான் அந்த அப்ரூவல் மந்த்துமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் மற்றும் இல்லைனா அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அதாவது அண்ட் அப்படின்னா மற்றும் அப்படின்னு தமிழ் பண்ணிக்கலாம், ஆர் அல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஆர் டு இம்ப்ரூவ் வாட்டர் சப்ளை டு ரிசர்வ்ஸ் இன் தி லோவர் பெட்வா தேங்க்ஸ் டு தி அதர் அப்ஸ்ட்ரீம் ப்ளாக்கேட்ஸ் அப்படின்றாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சுதா? சரி. The project seems more the product of the political expediency and self-image than the current ecological sense. இப்போ இந்த லைன்ல என்ன சொல்ல வராங்க, இந்த ப்ராஜெக்ட், அதாவது இந்த கென் பெட்வா ரிவர் ப்ராஜெக்ட் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே அதிகமாக இருக்கு அண்ட் செல்ஃப் இமேஜ், அவங்களோட நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பிம்பத்தை கிரியேட் பண்ணுது. இந்த கரண்ட் எக்கலாஜிக்கல் சென்ஸ் அங்கே அங்கே ஆக்சுவலாக இந்த பெட்வா கென் ரிவருக்கு நடுவில் இருக்க பிரச்சனையை தாண்டி அவங்களோட செல்ஃப் இமேஜையும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த மோர் ரிசோர்ஸஸ் த கவர்மெண்ட் சிங்ஸ் இன் இட், எவ்வளோ ரிசோர்ஸஸ் கவர்மெண்ட் வந்து அதில் கொடுக்குறாங்களோ த மோர் அன்லைக்லி சேஞ்சிங் ஆர் ரிவர்சிங் கோர்ஸ் வில் பிகம் இந்த ஃபேஸ் ஆஃப் தி அட்வர்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல ரிசோர்ஸ் கொடுக்குறோமோ, நிறைய இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ அதை கிரியேட் பண்றதுக்கு நம்ம நிறைய ரிசோர்ஸ் கொடுப்போம். அதே தான் சேஞ்சிங் ஆர் ரிவர்சிங் கோர்ஸ் வில் பிகம் இந்த ஃபேஸ் ஆஃப் தி அட்வர்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு திருப்பி அதை விட அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி, ஓகே. when they come to pass the responsibility and cost of mitigating the adverse consequence. so what is adverse அப்படின்றது unfavorable, நம்ம பண்றதுக்கு எதிரான விளைவுகள் இருக்கும் of these and other projects. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்றதுக்கு
எதிர் விளைவுகளும் இருக்கலாம். இன்க்ளூடிங் தி ரீசன்ட்லி லான்ச்டு பிராபதி காலிசிந்த் அண்ட் சம்பல் லிங்க் வில் ஃபால் டு த பீப்புள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இதனால ஏதாவது கான்சிக்வன்ஸ் விளைவுகள் வருது அப்படின்னா அது மக்களிடம் தான் போய் சேரும், மக்களுக்கு தான் அது வந்து எதிராக போய் முடியும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல் முடிக்கிறாங்க. சரி, நம்ம அப்படி பேக்கப்ஸும் ஒரு ரீகேப் கொடுத்துரும். ஸோ எக்ஸ்பீரியன்சி அப்படின்றது அட்வான்டேஜ், ஓகேவா, சினானிம் வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அன்பாதர்ட் வந்து அன்ட்ரபிள்டு, டிஸ்டர்ப்டு அப்படின்னு சொல்றாங்க. தொந்தரவு செய்யவில்லை. அன்பாதர்ட் அப்படிங்கிறது தொந்தரவு செய்யவில்லை, தமிழ் மீனிங் கரெக்டாக வருது. டெலிபரேட்டிங் அப்படின்றது கொஷினிங். கொஷினிங் அப்படின்னா நம்ம சிந்திக்கிறது, ஓகே, திங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கொஷினிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டெண்டன்சி அப்படின்றது லைக்லிவுட். பாடன் அப்படின்றது ஃபர்கிவ்னஸ். எரக்டட் அப்படின்றது பில்டு. ஸோ ஸ்க்ரூட்டினி அப்படின்றது ஸ்டடி, ஒரு விஷயத்தை வந்து ஆய்வு பண்ணுறது வந்து ஸ்க்ரூட்டினி அப்படின்னும். குவென்ச் அப்படின்றது எக்ஸ்டிங்யூஷ். ஸோ இர்ரெஃப்யூட்டபிள் அப்படின்றது அன்டெனியபிள், தகர்க்க முடியாதது. அசர்டட் அப்படின்றது டிக்ளேர். ஸோ செடிமெண்டேஷன் அப்படின்றது செட்டில். ரெப்ளனேஷ்டு அப்படின்றது ரீஃபில், நிரப்பப்படுதல். ஸோ பிளாஸ்டிங் அப்படின்றது ஸ்ட்ரென்தன், நம்மளை ஸ்ட்ராங் படுத்துறது. அதே மாதிரி சர்ப்ளஸ் அப்படின்றது எக்ஸஸ், அதிகமாக இருக்கிறது. டெஃபிஷியன்ட் அப்படின்றது லேக்கிங், குறைபாடு. ஸோ அதே மாதிரி டிஸ்இன்ஜினியஸ் அப்படின்றது டிஸ்ஆனஸ்ட். ப்ளாய் அப்படின்றது ட்ரிக்கு. பாசிஃபை அப்படின்றது காம். அட்வர்ஸ் அப்படின்றது அன்ஃபேவரபிள், ஓகேவா. அட்வர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எதிராக இருக்கிறது தான் நம்ம வந்து அன்ஃபேவரபிள்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். புஷ் சம்திங் த்ரோ டு காஸ் அ பிளேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சஜஷன் டு பி அஃபிஷியலி அக்செப்டட். நெக்ஸ்ட் ஃபிளாகிங் ஆஃப், அது வந்து இடியம்ல யூஸ் பண்ணியிருந்தோம். அஃபிஷியல் ஸ்டார்ட், பிகினிங் ஆஃப் அன் ஈவெண்ட், அண்டர்டேக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியலையும் நம்ம இன்னைக்கு நிறைவு பண்றோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது 2 வேர்டாச்சும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, இல்லைனா நீங்கள் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, இந்த வெக்காபுலரி செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் 6 AM நெக்ஸ்ட் எடிட்டோரியலோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பபாய். ஹாவ் அ கிரேட் டே.